இப்போ ஒரு சினாரியோ நான் நரேட் பண்ணுறேன். இந்த சினாரியோவில் உங்களில் எவ்வளோ பேருக்கு உங்கள் ஃபோன் வந்து ஹீட் ஆகிருக்கு அண்ட் நீங்கள் எந்த ஃபோன் யூஸ் பண்ணுறீங்க, அது என்ன எஸ்ஓசி அண்ட் என்ன நெட்ஒர்க் அண்ட் எந்த ஏரியா அப்படிங்கிறத நீங்கள் சொன்னீங்கன்னா இன்னும் ஒரு நல்ல புரிதல் கிடைக்கும் எனக்கு. ஆக்சுவலாக வந்து நான் ரெனோ 15 ப்ரோ யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் இல்லையா. இந்த ரெனோ 15 ப்ரோவை மாடியில் இப்போ மணி வந்து பார்த்தீங்கன்னா 10:35ங்க. ஒரு 10:20 வாக்கில் நான் என்ன பண்ணேன்னா ஒரு வீடியோ எடுத்தேன் 4K 60 FPS ஃப்ரண்ட் கேமராவில் 2 மினிட்ஸ்க்கு எடுத்து அந்த வீடியோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா 5G டேட்டாவில் தான் இங்கே நான் கனெக்டடாக இருக்கேன். அந்த 5G டேட்டாவில் தான் இவ்வளோ நேரம் நான் டிஸ்கார்டில் ஒரு மீட்டிங் வர அட்டன் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அதை முடிஞ்சதுமே நான் வந்து கண்டினியூஸாக இந்த டாஸ்க்கெல்லாம் நான் ஃபாலோ பண்ணுறேன். அதாவது வீடியோ எடுக்கிறேன், எடுத்த வீடியோவை நான் டெலிகிராமில் அப்லோட் பண்ணுறேன். ஸோ அந்த ஃபைலோட சைஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா 1.2 GB கிட்ட போகுது. ஸோ இது எல்லாமே நடக்குது, எல்லாமே எப்படி 5Gயில் நடந்துகிட்டு இருக்கு. அண்ட் அதே சமயம் நான் வந்து ஃபோன் கால்லையும் இருக்கேன். ஸோ கொஞ்சம் வெயில் அண்ட் என்விரான்மெண்டல் டெம்பரேச்சர் இந்த இடத்துல கொஞ்சம் அதிகம் அண்டு ஃபோன் காலில் இருக்கேன். அதே சமயம் உங்களுக்கு வந்து டெலிகிராமில் வீடியோ அப்லோட் ஆகிக்கிட்டு இருக்கு. அண்ட் இதுக்கு முன்னாடி அந்த ஃபோன் காலுக்கு முன்னாடி நான் வந்து வீடியோ ஷூட் பண்ணியிருந்தேன். அண்ட் அதுக்கு முன்னாடி டிஸ்கார்டில் காலில் இருந்தேன். ஸோ இதுதான் கம்ப்ளீட் சினாரியோ. ஸோ இது வந்து நீங்கள் எப்போ இருந்து எடுத்துக்கலாம்னா 9:30 10:35 வரைக்கும் ஆக்டிவாக இருந்த இந்த சினாரியோ. ஸோ இந்த சுச்சுவேஷனில் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஸ்கார்ட் காலில் இருக்கும்போது எதாவது பிரச்சனையா இல்லை, டிஸ்கார்ட் காலில் நல்லாவே ஹேண்டில் பண்ணிச்சு. அப்போ டெம்பரேச்சர் சுத்தமாக ரைஸ் ஆகலை, 5Gயில் தான் இருந்தது, ஸ்க்ரீன் ஆனால் ஆஃபில் இருந்தது, ஏன்னா நான் காலில் தான் இருந்தேன். அடுத்து வீடியோ எடுக்கிறேன், ஆப்வியஸாக ஸ்க்ரீன் ஆனில் தான் இருந்தாகணும் அண்ட் ஃப்ரண்ட் கேமராவில். ஸோ அப்போ வந்து டெம்பரேச்சர் மைல்டாக இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சது. பட் எப்போ அது வந்து நல்லாவே இன்க்ரீஸ் ஆகிறத நான் ஃபீல் பண்ணேன் அப்படின்னா ஒரு 42-43 டிகிரிஸ் கிட்ட போயிருக்கலாம். அது எப்போ அப்படின்னா எடுத்த வீடியோவை நான் டெலிகிராமில் அப்லோட் பண்ணுறேன் 5G டேட்டாவில். அண்ட் அதே சமயம் நான் ஃபோன் காலில் இருக்கேன். ஸோ இது வந்து தொடர்ந்து ஒரு 5 to 6 மினிட்ஸ் நடக்குது. அண்ட் இந்த 6 மினிட்ஸில் இந்த மாதிரியான ஒரு என்விரான்மெண்ட்டில் டெம்பரேச்சர் அப்போ தான் ரைஸ் ஆக ஆரம்பிக்குது. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ஃபோனுமே வெவ்வேறு சுச்சுவேஷனில் டிஃப்ரெண்ட்டாக வந்து வெளிப்படுத்துது அதோட பொட்டன்ஷியல் அப்படின்னு சொல்லும்போது. ஒரு கேமிங் செஷன் அப்போ காட்டுறது ஒய்ஃபைல விளாண்டா அதே கேமை அசால்ட்டாக டேக்கிள் பண்ணுது. இதே 5G டேட்டாவில் விளாண்டா அதே கேமுக்கே ஹீட் ஆகுது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் எதாவது அப்சர்வ் பண்ணியிருந்தீங்கன்னா மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுக்கு தான் கேட்டேன். சரி, இன்னைக்கான மெயிலெலாம் பார்ப்போமா? ஓகேங்க. மொத்தம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஃபஸ்ட்டு மெயில் வந்து தினேஷ் அப்படிங்கிற நண்பர்கிட்ட வந்து Pixel 10a மை ஒப்பீனியன். Pixel 10a பற்றி நிறைய கேள்விகள் என்னால் பார்க்க முடியுதுங்க. நான் Pixel 10a and 10 Pro மாதிரியான டிவைஸ் யூஸ் பண்ணுறதுனால என்னோட ஃபீட்பேக்ஸையும் நான் வந்து அப்பப்போ ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். நான் ஏதாவது ஒன்று புதுசாக அப்சர்வ் பண்ணுறேன். இப்போ இந்த டெம்பரேச்சர் ரைஸ் ஆகும்போது எப்படி இருக்குது, அதாவது என்விரான்மெண்டல் டெம்பரேச்சர் ரைஸ் ஆகும்போது டிவைஸ் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுது, அண்ட் வேறு ஊருக்கு போனால் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுது, ஏரியாவை பேஸ் பண்ணி நெட்வொர்க்கை பேஸ் பண்ணி எவ்வளோ விஷயங்கள் மாறுது, டெம்பரேச்சர் டிவைஸில் அதிகமாகும் போது எந்தெந்த ஏரியாவில் அது சொதப்புது. ஸோ இந்த மாதிரி நிறைய டேட்டா அதுக்கு முன்னாடி நான் ஷேர் பண்ணியிருப்பேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ நம்ம நண்பர் என்ன ஷேர் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஹாய் சிவா ப்ரோ, வணக்கம். இந்த மெயிலில் நான் Pixel 10a 10 days ஆஃப் யூசேஜ் எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுறேன் ப்ரோ. நான் March 27 வாங்கினேன், April 6 வரைக்கும் ஃபுல் யூசேஜ் பண்ணியிருக்கேன். மை யூசேஜ் பேட்டர்ன் டெய்லி ஒரு 10லேருந்து 20 கால், மோஸ்ட்லி ஷார்ட் டியூரேஷன் கால் தான். 2 சிம்ஸ் யூஸ் பண்ணுறேன், ஏர்டெல் ஃபிசிக்கல் சிம்மு அண்ட் ஜியோ சிம்மு செகண்டரி. ரெண்டுமே என் ஏரியாவில் நல்லா ஒர்க் ஆகுது. 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டு ஆல்வேஸ் ஆனில் தான் இருக்குது, ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே ஆல்வேஸ் ஆனில் தான் இருக்குது, ஃபேஸ் அன்லாக் ஆனில் இருக்குது, அடாப்டிவ் வைப்ரேஷனும் ஆனில் இருக்குது, ஆல் ஆப்ஸ் லொக்கேஷன் ப்ரிசைஸாக ஆனில் வச்சுருக்கேன். டெய்லி மொபைல் ரீஸ்டார்ட் பண்ணிவிட்டு இருக்கேன். ஓ, ரீஸ்டார்ட்டும் பண்ணிடுறீங்க. கூகுள் அஃபிஷியல் 45 watt சார்ஜர் யூஸ் பண்ணுறேன். ஃப்ரம் த ஸ்டார்ட் டே ஆஃப்டர் மை பர்ச்சேஸ் ஐ வில் ரீஸ்டார்ட் மை மொபைல் ஆன் எவ்ரிடே. ஓ, எல்லா நாளுமே ஒரு தடவை டிவைஸை ரீஸ்டார்ட்டும் பண்ணுறீங்க. ஆனால் இந்த ப்ராக்டிஸ் ஏன் ப்ரோ பண்ணிட்டு இருக்கீங்க? எனக்கு புரியுது, ரீஸ்டார்ட் பண்ணும்போது சில இடங்கள் எல்லாம் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா ரேமில் இருக்கக்கூடிய கேட்ச் டேட்டாஸ் எல்லாமே தேவையில்லாமல் இருக்கிறது எல்லாமே வந்து நம்ம கம்ப்ளீட்டாக வைப் ஆஃப் பண்ணலாம். ஓகே, ஸோ அவங்க ரீஸ்டார்ட் பண்ணுறதுனால உங்களுக்கு பெனிஃபிட் இருக்குது அப்படின்னா ஹாப்பி ப்ரோ. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மால் வந்து கேமர்லாம் கிடையாதாங்க, ஜஸ்ட் மீடியா கன்சம்ஷன் அண்ட் சோஷியல் மீடியா யூஸ் தான் பண்ணுவாரா, ரேர்லி தான் கேமராவான். பர்ஃபார்மன்ஸ் ஸ்டெபிலிட்டி பொறுத்த வரைக்கும் எங்கே போனாலுமே கால் ட்ராப் இஷ்யூ இல்லை. கால் ஆஃப் டியூட்டி டெஸ்ட் பண்ணும்போது கொஞ்சம் ஹீட் இருந்தது, பட் நார்மல் தான், அதிகமாக இல்லை. எக்ஸ் ஸ்பேசஸில் 2 hours கண்டினியூஸாக பேக்ரவுண்ட் யூசேஜ் பண்ணாலும் கிராஷ் இல்லை. கேலக்ஸி A55 8GB RAM 256GB ROM அண்ட் நத்திங் ஃபோன் 2A 12GB RAM 256GB ROMல கிராஷ் ஆகும், பட் பிக்சலில் ஸ்டேபிளாக இருக்குது. டெய்லி டாஸ்க் எல்லாமே ஈஸியாக ஹேண்டில் பண்ணுது. ஈவன் 12 apps ஓப்பனில் இருந்தாலும் கூட அந்த 8GB RAM பக்காவாக ஹேண்டில் பண்ணுது. அவுட்டோர்ஸ் ஆர் எனிவேர் ஹீட் ஆச்சுன்னா லைக் மினிமல் வார்ம் தான் ஆகும் மேக்ஸிமம். ஸோ அப்புறம் ஒரு ரீஸ்டார்ட் ஆர் மொபைல் டேட்டா 2 minutes ஆஃப் பண்ணால் மறுபடியும் பக்காவாக ஆகிடும். ஸோ இது வந்து எப்படின்னா பிக்சல் பிடிச்சிருக்கு, எனக்கு பிக்சல் பர்சனலாக பிடிச்சிருக்கு. அதெல்லாம் நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு சில எக்ஸ்ட்ரா அடிஷ்னல் ஸ்டெப்ஸ் எடுத்து எனக்கு பிடிச்ச ஃபோனை நான் யூஸ் பண்ணுறேன் அப்படிங்கிற அடிப்படையில் வைக்கலாமே தவிர, ஒரு சிலர்லாம் இதெல்லாம் பண்ணுறதுக்கு எனக்கு நேரம் கிடையாது, ஃபோன் ஹீட்டே ஆகக்கூடாது அப்படின்ற மாதிரியான ஒரு கோரிக்கை வைப்பாங்க. அதையும் நம்ம தப்பு சொல்லவே முடியாது. ஓகே, அடுத்து பேட்டரி அப்படின்னு வரும்போது நார்மல் யூசேஜில் பேட்டரி நல்லா இருக்குது ப்ரோ. ஹெவி யூசேஜில் டேஸில் கொஞ்சம் ட்ராப் இருக்குது, லைக் டாப்அப் பண்ணுற சுச்சுவேஷன். ஒன் டே தேட்டரில் நவ் பிளேயிங் ஆனில் இருந்ததுனால எல்லா பிஜிஎம்மும் டிடெக்ட் பண்ணுது. அதனாலேயே எஸ்ஓடி வந்து பார்த்தீங்கன்னா 6.3 hours தான் வந்தது. சம்டைம்ஸ் ஹெவி யூசேஜ்னாலும் ஒரு 20 to 30% டாப்அப் சார்ஜ் தேவைப்படுது. கனெக்டிவிட்டி ஒய்ஃபை சில நேரம் வீக்காக இருக்குது, சேம் பிளேஸில் வேறு டிவைஸ்லாம் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது. நான் LTE ஃபோர்ஸ் பண்ண ரெண்டுமே
சிம்லையுமே நீங்கள் அன்னைக்கு கூட அந்த பிக்சல் வீடியோவில் போட்டிங்க இல்லையா, எல்டிஇ நெட்வொர்க் வீடியோ. ஸோ ட்ரை பண்ணேன், சர்ப்ரைசிங்லி நல்ல பேட்டரி லைஃப் வந்துச்சு. பட் அந்த ரெக்கார்ட் பண்ண முடியல. அதை ரெக்கார்ட் பண்ண முடியல. ஸோ பிகாஸ் அன்னைக்கு கிளான்ஸ் இஷ்யூக்காக ஆப் கேட்ச் அண்ட் டேட்டா கிளியர் பண்ணேன். ஓஹோ, அட் அ கிளான்ஸ் அதுக்கு ஏதோ பண்ணியிருக்காப்புல நம்ம ஆளு. இஷ்யூஸ் நோட்டிஸ்டு, பயோமெட்ரிக் யூபிஐ இஷ்யூ 2 டிரான்சாக்ஷன்ஸ்க்கு அப்புறமா ஆட்டோ டிசேபிள் ஆகுது. பிம்மு ஃபோன்பேலாம் நோட்டிஃபிகேஷன் வராது. இது பேங்க் இஷ்யூவா இல்லைனா டிவைஸ் இஷ்யூவான்னு தெரில. பிகாஸ் A55ல் இது நடக்கலை. ஆஃப்டர் ரிசீவிங் கூகுள் சிஸ்டம் அப்டேட் ஃப்ரம் மார்ச் ஆன் April 3, ஐ திங்க் இஷ்யூ இஸ் நவ் ரிசால்வ்டு. இட் டஸ் நாட் டிசேபிள் ஆட்டோமேட்டிக் ஒய்ஃபை ஆட்டோமேட்டிக் ஒர்க்கிங் ஃபைன் டில் April 6. இது வரைக்கும் அந்த பிரச்சனை வந்துச்சு. அதுக்கப்புறம் இப்போ அதுவே ஷார்ட் டவுன் ஆன மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்புறம் ஒன் டைம் சார்ஜிங் இஷ்யூ, ஃபாஸ்ட் சார்ஜிங் காமிக்கலை, நார்மல் சார்ஜிங்கில் தான் காமிச்சிது. 3.5 hours கிட்ட ஆகிடுச்சு எஸ்டிமேட்டட் டைமு. ரீஸ்டார்ட் பண்ணேன், அதுக்கப்புறம் ஒர்க் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அட் அ கிளான்ஸ் விட்ஜெட் ஃபஸ்ட்டு நல்லா ஒர்க் ஆச்சு. ஐபிஎல் ஸ்கோர்ஸு April 1 ஒர்க் ஆகலை. கிளியர் கேட்ச்சு ரீசெட் எல்லாமே பண்ணணும், ஒர்க் ஆகலை. பட் April 6 இப்போ திரும்ப ஒர்க் ஆகுது. ஒரு சில நாள் பேட்டரி யூஸ் ஸ்க்ரீன்ஷாட்ஸு 4 to 5 years இருக்கும். அன்றைக்கி நான் டேட்டா கிளியர் பண்ணி ஸோ பேட்டரி யூசேஜ் டேட்டா டெலீட் ஆகிடுச்சு. மீடியா யூசேஜ், ஸோ நம்ம ஆள் வந்து எப்படின்னா, அவர் வந்து ஒரு ஐடியில் ஒரு டைம் வச்சுருக்காரு. ஐடியலாக இப்படி இருக்கணும், இது இப்படி ஒர்க் ஆகணும், இந்த இடம் இப்படி இருக்கணும், இந்த பிக்சல் டிவைஸ் இந்த ஏரியாவில் இப்படி ஒர்க் ஆகணும் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு சில கோட்பாடுகள் வச்சுருக்காரு. அதை ஃபாலோ பண்ணுதா இல்லையான்னு பார்த்து ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸராக ஒரு சில ஆக்ஷன்ஸ் எடுக்கிறார். இது இப்போ ஒர்க் ஆகலை, போடு இவனை ரீசெட் அடி, இந்த இடத்துல இதை போட்டு ரீசெட் ஆடா, அட்டக்லாம் சரியாக வேலை செய்யலை, அப்போ அந்த ஆப் ரீசெட் ஆடா அப்படின்னு சொல்லிட்டு சிஸ்டமோட கோர் செட்டிங்ஸ் அப்பப்போ ரீசெட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஓகே. மீடியா யூசேஜ், மெட்ரோ லிஸ்ட்டு மியூசிக் பிளேயர் யூஸ் பண்ணுறேன், மாசாக இருக்குது. பட் த லிரிக்ஸ் லோடு ஸ்லோலி. ஹை குவாலிட்டி வச்சா சாங்ஸ் லோட் ஆகிறது கொஞ்சம் டிலே ஆகிருக்கு. ஆமாம், உண்மை, நானும் ஃபீல் பண்ணேன். ஆனால் நல்லா இருக்குது, பார்க்குறதுக்கும் நல்லா இருக்குது. அண்ட் ஹை குவாலிட்டியில் தான் ப்ளே ஆகுதுங்கிறத உறுதிப்படுத்தும் போது கொஞ்சம் ஹாப்பியாக இருக்குது. கிராஸ் ஃபேட் அதெல்லாமே பக்காவாக வேலை செய்யுது. அடுத்தடுத்த ட்ராக்குக்கு ஸ்விட்ச் ஆகிறதும் ஓகே. ஆனால் இன்னும் பெட்டர் ஆகணும் ப்ரோ, அவங்க கண்டிப்பாக பெட்டர் பண்ணுவாங்க. அடுத்து கேமரா அப்லோட் குவாலிட்டி, ஸ்டாக் கேமராவில் எடுத்த ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ்லாம் இன்ஸ்டாகிராமில் அப்லோட் பண்ணும்போது குவாலிட்டி லாஸ் இல்லை. சாம்சங் நத்திங்கில் குவாலிட்டி ரெடியூஸ் ஆகுது. ஈவன் அப்லோட் அண்ட் ஹை குவாலிட்டி ஆப்ஷன் ஆன் பண்ணாலும். இந்த கூகுள் அண்ட் மெட்டா இன்டெகிரேஷன் நல்ல தான் நினைக்கிறேன். இதெல்லாம் சாம்சங் ஃப்ளாக்ஷிப் தான் தருவாங்க. பட் பிக்சலில் A சீரீஸ்லேயும் தராங்க, குட்டு. ஃபார் கேமரா ஒப்பீனியன் அதை நீங்கள் பார்த்துக்கோங்க, அது உங்கள் டிபார்ட்மெண்ட். நான் S23க்கு அப்புறமா எப்படியும் கேமரா எக்ஸ்பெக்ட் பண்ணுறதில்லை. பட் எனக்கு அந்த ஃபோன் அவ்வளோ சாட்டிஸ்ஃபை ஆச்சு ஃபோட்டோகிராஃபியில். நான் அவ்வளோ ஃபோட்டோவே எடுக்க மாட்டேன். பட் நானே நிறையா அந்த ஃபோனில் எடுத்துட்டேன். கான்ஸ், டபுள் டேப் டு லாக் இல்லை. ஆமாம் ப்ரோ, இதுக்கு நான் மெட்டீரியல் கேப்சூல் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ நீங்கள் பிக்சல் யூஸராக மெட்டீரியல் கேப்சூலில் நீங்கள் என்ன பண்ணலாம்னா, மெட்டீரியல் கேப்சூலை பிடிச்சி ஹோல்ட் பண்ணும்போது ஸ்க்ரீன் லாக் ஆகிற ஆப்ஷன் வச்சுக்கலாம், ப்ரெசன்ட் ஹோல்டுக்கு. அப்புறம் சம் ஏஐ ஃபீச்சர்ஸ் ஆர் மிஸ்ஸிங். என்னென்னா மேஜிக் கியூ, அப்புறம் சினிமேட்டிக் வால்பேப்பர் 3D எனேபிள் பண்ண முடியலை, ஆட்டோ டிசேபிள் ஆகுது. இது என் யூனிட்டில் மட்டும்தான் இருக்கான்னு தெரில. இது வந்து OS சைடில் இருக்கக்கூடிய பக்ஸ். இதெல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக ஃபிக்ஸ் ஆகும். எப்படி இருந்தாலும் நீங்கள் ஸ்டேபிளில் இருப்பீங்க, QPR 3ல் இருப்பீங்க. பிக்சல் 10A இன்னும் அப்டேட், அதாவது 17 வந்து எனேபிள் ஆகலை. ஆண்ட்ராய்ட் 17 பீட்டா எனேபிள் ஆச்சுன்னா இன்னும் நானும் பிக்சல் 10A போட்டிருப்பேன். பட் இப்போதைக்கு இல்லை. அடுத்து எல்லா வால்பேப்பர்ஸுமே யூஸ் பண்ணிவிட்டேன். இஷ்யூ இஸ் தர். ஸோ இந்த சினிமேட்டிக் ஆஸ்பெக்டில் கொண்டு போகும்போது பேசிக் ஆப்ஷன் இல்லை. என்னென்னா மொபைல் டேட்டா சிம்மு ஸ்விட்ச் ஈஸியாக இல்லை. ஒய்ஃபை அண்ட் டேட்டா செப்பரேட்டாக டாகுல் இல்லை. ப்ரோ, ஒய்ஃபை அண்ட் டேட்டாவுக்கு இது எல்லாமே நீங்கள் கேட்குறீங்க தெரியுமா? இருக்குதே. அதுதான் வந்து ஆண்ட்ராய்ட் 17 பீட்டா 3 இப்போ நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் 10 Proவில். ஸோ அது எல்லாமே உங்களுக்கு வந்துடும். ஸோ நோ நீட் டு பி ஒரிட். அடுத்து கான்ஸ் ஃபார் அதர்ஸ் பட் நாட் ஃபார் மீ. சார்ஜிங் ஸ்பீடு ஸ்லோவாக சொல்லுவாங்க. ஆமாம், சிலருக்கு வந்து கண்டிப்பாக அது கடியாக தான் இருக்கும். ஏன்னா 30 வாட். இன்னொன்று என்னென்னா, பிக்சலை பொறுத்த வரைக்கும் டிவைஸ் ஹீட் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக சார்ஜிங் டைம் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ டிவைஸ் வந்து ரொம்ப ஹீட் ஆகலை, இல்லை டிவைஸ் டெம்பரேச்சர் நார்மலாக இருக்குது அப்படின்னா சார்ஜிங் டைம் வந்து ஆஸ் பர் அவங்க என்ன சொல்லியிருக்காங்களோ அந்த மாதிரி இருக்கும். ஓகே. ஸோ பட் எனக்கு ப்ராப்ளம் இல்லை. 20% to 100% அப்ராக்சிமேட்டாக 1 மணி நேரம் 15 நிமிஷத்தில் ஆகுது. நான் முன்னாடி யூஸ் பண்ண ஃபோன்ஸ் எல்லாமே ஸ்லோ சார்ஜிங் தான். ஸோ அட்ஜஸ்ட் ஆகிடுச்சு. ஐ டிட் நாட் பாதர்ட் அபவுட் சார்ஜிங் ஸ்பீட் பிகாஸ் ஐ பாட் ஆஃப்டர் ஐ நோயிங் இட்ஸ் கேப்பபிலிட்டி. ஒன்லி தென் ஐ கான்ட் சே இட்ஸ் அ கான். இன் மை ஒப்பீனியன் இட்ஸ் குட். ஐ கேன் கெட் இட் சார்ஜ் ஃபுல்லி ஃப்ரம் 20 to 100 in 1 hour 15 minutes அண்ட் இட்ஸ் நாட் லாங் டைம் ஃபார் மீ பிகாஸ் என் ப்ரீவியஸ் மொபைல் எல்லாமே ஸ்லோ சார்ஜிங் ஃபோனு. ஸோ யாரெல்லாம் ஃபாஸ்ட் சார்ஜிங் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு இது வந்து ஒரு பெரிய கானாக இருக்கும். ஈவன் தே வில் ஹேட் திஸ் ஃபோன் பிகாஸ் ஆஃப் திஸ். இஃப் தே ஆர் கேமர், ஃபோன் அடிக்ட் அப்படிலாம் இருந்தால் பிக்சல் வேலைக்கு ஆகாது. பிகாஸ் பிக்சல் ஆர் எனி ஃபோன் நவ் சென்சிட்டிவ், நவ் வி கான்ட் சார்ஜ். அதாவது ஃபோன் வந்து ஹீட் ஆச்சுன்னா அதே தான் ப்ரோ. இதை தான் கொஞ்சம் முன்னாடி சொன்னேன், நீங்களும் அதே தான் சொல்லியிருக்கீங்க. ஸோ ரொம்பவே இன்டென்சிவாக கேமிங் இந்த மாதிரியான செஷனுக்குள்ளே கொண்டு போயிட்டு அதே சமயம் வந்து நான் சார்ஜ் பண்ணுவேன் அப்படிலாம் சொன்னால் செம்ம ஸ்லோவாக சார்ஜ் வரும். நீங்கள் ரீஸ்டார்ட் பண்ணிங்கன்னா கொஞ்ச நேரம் கூல் டவுன் ஆகி நார்மல் ஆகும். அடுத்து ஃபைனல் வெர்டிக்ட். இந்த ஃபோன் தான் கொஞ்சம் கான்ஸ் இருந்தாலும் ஓவரால் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாத்துலேயுமே ஷேடோ பண்ணிடுது.
இதுக்கு முக்கியமான காரணம் நான் ப்ரீவியஸாக யூஸ் பண்ண ஃபோன் சாம்சங் A55. அதில் பெசல்ஸ் இருக்கும்போது சிமெட்ரிக்கலாக தான் ஸ்லோவாக தான் சார்ஜ், பெசல்ஸ் இருக்கும் பட் சிமெட்ரிக்கலாக இருக்காது, ஸ்லோவாக தான் சார்ஜிங் ஆகும். ப்ராக்டிக்கலாக இதெல்லாம் பெரிய கான்ஸாகவே தெரியல. ஸோ இன்க்ளூடிங் நத்திங் 2A ஆல்சோ ஸ்லோ சார்ஜிங் தான். ஸ்மூத்னஸ், ஸ்டெபிலிட்டி, இன்டகிரேஷன் அண்ட் சாஃப்ட்வேர் ஃபீல் ரொம்ப நல்லா இருக்குது. இது வேறு ஃபோனில் கொடுக்க முடியாது. ப்ரோ ஒரு கொஸ்டின், எப்படியும் இந்த மந்த் எண்டில் நெக்ஸ்ட் மந்த் 10Aக்கு பீட்டா அப்டேட் என்ரோல் ஆகும்னு நினைக்கிறேன். நான் என்ரோல் பண்ணலான்னு, எனக்கு பேட்டரி இஷ்யூலாம் பிரச்சனை இல்லை, பட் பேங்கிங் ஆப்ஸ் ஒர்க் ஆகுமா? தாராளமாக ஒர்க் ஆகும். நானும் என்ரோல் பண்ணி இப்போ 10 ப்ரோலாம் வச்சு எல்லா பேங்கிங் ஆப்பும் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஏன்னா ஒரு டெவலப்பர் வந்து அவரோட டிவைஸை வந்து டெஸ்ட் பண்ணுறாரு அப்படின்னும் போது அவருக்கு பேங்கிங் ஆப் வேலை செய்யலைன்னா இமேஜின் பண்ணி பாருங்களேன். ஸோ அதனால் அதெல்லாம் ஒர்க் ஆகும் ப்ரோ. இது வந்து இப்போதைக்கு பக்காவாக வேலை செய்யுது. பக்கு கண்டிப்பாக இருக்கும் ப்ரோ, ஒரு சில பக்கெலாம் இருக்கும், அது எல்லாமே ஃபிக்ஸ் ஆகுது. நீங்கள் கேட்ட அந்த குவிக் டாகிள், செப்பரேட் டாகிள்ஸ் இது எல்லாமே வந்து இப்போ 17 பீட்டா 3ல இருக்குது. நானும் 10Aக்கு இந்த பீட்டாக்கு தான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். அப்புறம் என்ரோல் ஓகே. ஸோ பண்ணலாம் வேண்டாம், பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். உங்களுக்குலாம் பிரச்சனையே இருக்காது, என்ஜாய் பண்ணுங்கள். பர்சனல் ரியலைசேஷன், நான் யூஸ் பண்ண ஃபோன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா லெனோவோ K8, Realme 5, Realme 8 Pro, Realme 12 Pro, Moto Edge 50 Fusion, Samsung Galaxy S23, Nothing 2A, Samsung A55, இப்போ Pixel 10A. ஸோ இதுலேருந்து அவருக்கு என்னென்னா ஃபைனலி புரிஞ்சது என்னென்னா, இப்போ இருக்கிற ஃபோன்ஸு ஃபீச்சர்லேயும் நிறையா கிமிக்ஸ் தான். இப்போ இருக்கிற ஃபோன்ஸ் நிறையா ஃபோனில் அந்த ஃபீச்சர் அப்படின்னு சொல்கிறது எல்லாமே கிமிக்காக தாங்க இருக்குது. கொஞ்ச நாளில் டெவலப்பர் ஆப் பில்ட் பண்ணி நம்ம ஃபோனை சேம் ஃபீச்சர்ஸ் வந்துடும். ஸோ நான் முடிவு பண்ணிட்டேன், இனிமேல் ஒரு ஃபோன் வாங்கினா 3லேருந்து 4 வருஷம் யூஸ் பண்ணலான்னு. கேமரா அண்ட் கிமிக்காக அடிக்கடி ஃபோன் சேஞ்ச் பண்ணதெல்லாம் வந்து ஃபினான்ஷியலாக ஒரு ப்ராப்ளம் தான் கொடுக்கும். விவோலாம் வாங்கலான்னு முடிவு பண்ணலான்னு, ஆனால் அவங்க அப்டேட்டில் கேமரா குவாலிட்டியை கம்மி பண்ணுறாங்க. ஸோ V60 V70 ஐடியா இருந்தது, ஆனால் வாங்கலை. மொத்தம் எங்கள் ஆள் ஒரு ஃபோல்டர் கொடுத்துருக்காரு. நான் மார்ச் 27லேருந்து ஏப்ரல் 6 வரைக்கும் பேட்டரி SOT ஸ்க்ரீன்ஷாட்ஸ் அட்டாச் பண்ணியிருக்கேன் லிங்க்கில். ப்ளீஸ் செக் ப்ரோ. ஏதாவது வளன்னு டைப் பண்ணியிருந்தா மன்னிச்சு. அப்படிலாம் இல்லை தினேஷ் ப்ரோ, வேறு லெவல் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு. நம்ம மக்கள் நிறைய பேர் வந்து பிக்சலை பற்றி ஏதாவது டேட்டா கிடச்சதுன்னா ரொம்ப சந்தோஷப்படுவாங்கன்னு எனக்கு தெரியும். ஸோ ஆக மொத்தம் இந்த இடத்துல வந்து இந்த டேட்டாவை பார்த்து நிறைய பேர் சந்தோஷப்பட போகிறாங்க. அண்ட் எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது. ஏன்னா ஒவ்வொருத்தரும் வேறு மாதிரி யூஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறது அக்செப்ட் பண்ணிக்க வேண்டிய ஒரு உண்மைங்க. நான் எப்படி யூஸ் பண்ணணும் அதே மாதிரி எல்லாரும் யூஸ் பண்ணணும்னு எதிர்பார்க்க முடியாது. என் ஃப்ரெண்டு தான், அதுக்காக என் ஃப்ரெண்டும் நான் என்ன பண்ணுறோம் அதே மாதிரி தான் பண்ணுவாங்க, அவன் என்ன பண்ணுறான் அதான் நான் பண்ணணும்னு கிடையாது. ஸோ ஆக மொத்தம் ஃபோன் ஒன்று தான், ஆனால் ஒவ்வொருத்தரும் வேறு மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. அதுதான் நீங்கள் பாருங்கள், இப்போ ஒரு ஹேபிட் வச்சிருக்கீங்க, ஃபோனை ஒரு நாளும் ரீபூட் பண்ணுறீங்க, எவ்வளோ பேர் ரீபூட் பண்ணுவாங்க. ஸோ நிறைய இருக்குது இந்த மாதிரி யூனிக்கான ஃபேக்டர்ஸ். அண்ட் லாஸ்ட்டாக வந்து எங்களால் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஒன் மோர் திங் ஐ நீட் டு மென்ஷன் ப்ரோ, சார்ஜ் ஏறும்போது இஃப் ஐ யூஸ் மொபைல் ஐ நோட்டீஸ் டச் ரெஸ்பான்ஸ் இஷ்யூ. இதுக்கு பேர் என்னன்னா எர்த் இஷ்யூ ப்ரோ. சில சமயங்களில் எர்த்திங் இஷ்யூ இருந்ததுன்னா ஃபால்ஸ் டச் மாதிரி ஆகும். நான் ஒரு இடத்துல தொடுவேன், ஆனால் வேறு ஒரு இடத்துல ரியாக்ட் ஆகும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதுக்கு தான் என்ன பண்ணுவாங்கன்னா கிரவுண்டட் சார்ஜர்ஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க. 3 பின் சார்ஜர்ஸ்லாம் இருக்கும்ல, அந்த மாதிரியான சார்ஜர் யூஸ் பண்ணும்போது இந்த பிரச்சனை கொஞ்சம் மினிமைஸ் ஆகும். ஸோ அதனால தான் ஆகுதே தவிர மற்றபடி வேறு எதுவும் இல்லை. இந்த மாதிரியான சார்ஜிங் பாயிண்ட்லேருந்து இதே மாதிரி டியூல் பின் சார்ஜ் வச்சு சார்ஜ் போடும்போது மேக் புக்லாம் ஷாக் அடிக்கும், ஸ்டாட்டிக் சார்ஜ் மாதிரி அடிக்கும். மேக் புக் மேலே கையை வச்சோன்னா டப்புன்னு அடிக்கும். ஸோ இதுவும் நிறைய பேர் ஃபீல் பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு பிரச்சனை தான். ஸோ இதை நினச்சி நீங்கள் ரொம்ப வருத்தப்படணும்னு அவசியம் கிடையாது. ரைட்டு. ஸோ ஆக மொத்தம் மக்களே, உங்ககிட்ட நான் கேட்கணும்னு நினச்சது என்னன்னா, உங்கள் டிவைஸ் வந்து இந்த மாதிரியான வெதருக்கு எப்படி ஒர்க் ஆகுது, அது எந்த டிவைஸாக இருந்தாலும் சரி. நான் இப்போ கொஞ்சம் நேரம் முன்னாடி வீடியோட துவக்கத்தில் சொன்ன மாதிரியான ஒரு சில கண்டிஷன்ஸ்லாம் கொடுக்கும்போது தலைமை எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறான், அது என்ன டிவைஸ், எந்த லொக்கேஷனில் இருக்கீங்க, என்ன நெட்வொர்க் அப்படிங்கிறத மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். வெதரை பேஸ் பண்ணி நமக்கு என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகுது. டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகிறத பேஸ் பண்ணி நமக்கு பேட்டரி லைஃப் ரெடியூஸ் ஆகுது. அண்ட் யூசபிலிட்டி அண்ட் யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறது ரெடியூஸ் ஆகுது. அண்ட் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக டிவைஸ் வந்து சில டிவைஸ் ப்ராசர் ஆஸ்பெக்டில் பார்க்கும்போது லேக் ஆக ஆரம்பிச்சிருது. ஸோ இதெல்லாமே நம்ம மனசில் வச்சுக்க வேண்டியதாக இருக்குங்க. ஸோ அதுதான் உங்ககிட்ட கேட்கணும்னு நினச்சேன். ஸோ இதை தொடர்ந்து நம்ம இன்னொரு பதிவில் சந்திப்போம். அதற்கு விடைபெற்றுக் கொள்வோம். சிவபரணி, பார்க்கலாங்க. பாய்.